ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ இன்னைக்கு வீடியோவில் மறுபடியும் நம்ம அற்புதமான ட்ரான்ஸ்ஃபர் நியூஸோடு தான் சந்திச்சிருக்கோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். சென்னை எஃப்சி வந்து 2 ஃபாரினர்ஸ், ஜர்டன் மொரே, கிறிஸ்டியன் பட்டோக்கியோ என்ற 2 ஃபாரினர்ஸ் மற்றும் ஆகாஷ் சங்வான். இது வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு ஒரே இந்தியன் ஒலிம்பிக் கோல்ட் ஸ்கோரர் அண்ட் நிறைய அசிஸ்ட்டும் கொடுத்துருக்காரு. இவர் ஸ்டே பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது. பட் இவர் வந்து சென்னை எஃப்சியை விட்டு லீக் ஆகி எஃப்சி கோவாவுக்கு சைன் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். அண்ட் இப்போ இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் 2 பேர் தான். அவங்க வந்து லால்டென் புய்யா. இவர் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச ஐஎஸ்எல்ல ஆவரேஜ் மேட்ச்சுக்கு அதிக இன்டர்செப்ஷன்ஸ் வச்சுருக்க ஒரே இந்தியன் பிளேயர் அண்ட் ஒரு ஆவரேஜ் மேட்ச்சுக்கு அதிகமான டேக்கிள்ஸ் வச்சுருக்க பிளேயரும் இவர் தான். ஸோ இவர் ஒரு அற்புதமான சைனிங்னே நான் சொல்லுவேன். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்தியன் டிஃபெண்டர்ஸ் இன் ஐஎஸ்எல் திஸ் சீசன். ஒரு அற்புதமான ஃபார்மில் இருக்கார் அண்ட் இது ஒரு நல்ல சைனிங். 2வது சைனிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே இந்தியாவுக்கு விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மந்தார் ராவ் தேசாய். இவர் வந்து ஈஸ்ட் பெங்காலில் இப்போ இருக்கார். பட் இவர் கூட வந்து சென்னை எஃப்சி டேர்ம்ஸ் அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இவரும் ஒரு அற்புதமான அடிஷனாக தான் இருக்கும். இவர் மட்டும் இல்லை, நீல் வில்சன். இவர் வந்து ஜம்ஷெட்பூர் கேப் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். அண்ட் வான் காயில் கூட மறுபடியும் சென்னை எஃப்சிக்கு வந்து இவர் ஒர்க் பண்ண போகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிற ராமன் விஜயன் வந்து சென்னை எஃப்சியை விட்டு அஃபிஷியலாக பார்ட்டட் வேஸ் அப்படின்ற நியூஸும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீல் வில்சன் தான் வந்து அடுத்த சீசனுக்கு சென்னை எஃப்சியோட அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பாருன்றதில் டவுட்டே இல்லை. அவங்களோட தாட்ஸையும் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ சம்மந்தமாக இஷ்யூஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.